தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் முன்னோடி மாநிலம். இடஒதுக்கீடுக்கு முதலில் வித்திட்டது தமிழ்நாடு. பல பிரச்சனைகளை நம்ம ஆரம்பிச்சு வச்சது நம்ம தான். இன்னைக்கு மொழி சம்பந்தமான பிரச்சனை நம்ம கையில் எடுத்துருக்கிறோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் பத்திக்கிட்டு எரியுது. பல மாநிலங்களும் தன்னுடைய தாய்மொழி போச்சே, தமிழ்நாட்டுக்கார மாதிரி நம்ம முதலே போராடாம விட்டோமே. மகாராஷ்டிராவில் பேசுகிறான், வெஸ்ட் பெங்காலில் பேசுகிறான், ஒரிசாவில் பேசுகிறான், போராட்டங்களை கையில் எடுத்துருக்காங்க, பக்கத்தில் கர்நாடகாவில் பேசுகிறான். அப்போ நம்ம எல்லாவற்றிற்கும் முன்னோடி மாநிலம் வருமுன் நாம் தெரிஞ்சிடறோம். இதெல்லாம் இவ்வளோ சிக்கல் இருக்குப்பா. டிமானிட்டைசேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சு, இந்தியா வல்லரசு ஆயிடுச்சுனாங்க. என்ன ஆச்சு? பொருளாதாரம் ஆதாள பலத்துக்கு போயிடுச்சு. போச்சா இல்லையா? இப்போ அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம் எல்லாமே ஃபெயிலியர் ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம் இவருடைய அஜெண்டா ஸ்கீம். இவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அஜெண்டாவை கல்விக் கொள்கைன்னு கொண்டு வர்றாங்க. அதாவது படிப்பு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமே இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட மூளை வலிமை அதிகம் உள்ள மட்டும்தான் படிக்கணும், சுப்பம் குப்பம் உள்ள படிச்சிடக்கூடாது, ஏழை எளிய புள்ள படிச்சிடக்கூடாது. அப்போ அவனை கண்ட்ரோல் பண்ணு, அதுக்கு என்ட்ரன்ஸை போடு, உடனே போட நீட்டுக்கு என்ட்ரன்ஸை போடு, ஜேஇக்கு என்ட்ரன்ஸை போடு, இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸை போடு, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு என்ட்ரன்ஸை போடு. அதுலேயும் தப்பிச்சு வந்துடுறாங்க. நீ ஸ்கூல் தப்பிச்சு வந்தால் தான் நீ என்ட்ரன்ஸ் எழுதுவ, உன்னை ஸ்கூல்லேயே முடிக்கிறேன் கதையை போடு. 5ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாமு, 5ஆவதுக்கு பொதுத் தேர்வு, 8ஆவதுக்கு பொதுத் தேர்வு, 3ஆவது மொழி, இதில் மொழியில் படி. இப்படி எல்லாத்தையும் போட்டு அவனை ஒரு என்ன பண்ணுறது, அவனை போட்டு அமுக்குனா அவன் எப்படி என்ன செய்வான்? மாணவர்கள்